இயேசு மட்டும் சொல்கிறாரு, பரிகாரத்தை உனக்காக நான் சிலுவையில் செஞ்சிட்டேன், ஆமாம் இப்போ நான் உன்னைய மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் வேறு எங்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் சொல்வார், பரிகாரத்தை நான் பார்த்துக்கிட்டேன், பரிகாரத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். நீங்கள் மன்னிப்பை விசுவாசிக்காவிட்டால் தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியாது. மறுபடியும் சொல்றேன், நல்லா காது திறந்து கேளுங்க. விசுவாசத்தால் தான் தேவனை நெருங்க முடியும். பலவித விசுவாசங்கள் இருக்கிறது. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அவருடைய வல்லமை விசுவாசிக்கிறோம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய அன்பை விசுவாசிக்கிறோம். இப்படி பல பக்கங்கள் இருக்கு விசுவாசத்துல. ஆனா தேவன் பக்கம் வரணும்னா முதல்ல ஒரு விசுவாசம் வரணும். தேவன் என்னை மன்னித்து இருக்கிறார். கையை தட்டுனா நல்லா தட்டி அந்த விசுவாசத்தோடு தான் நெருங்கி சேர முடியும். எத்தனை பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 1000 பேர் கை நீட்டலாம், ஆனா என் கர்த்தர் அரவணைப்பார். ஆமா,